பூஸ்ட் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி, இதில் என்னோடய பாப்பா வாய்ஸும் என்னோடய ஹஸ்பண்ட் வாய்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சாரி அதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகர் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூஸ்ட் பர்ஃபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரே கப்பாக யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற கிண்ணத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கப்புக்கு கடலை மாவு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கப்பு கடலை மாவை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப கட்டியாக இருக்குது. ஸோ வறுத்துட்டு ஜலிச்சிட்டதுக்கப்புறமும் ஒரு வாட்டி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அளவு. ஏன்னா இதில் அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஒரே அளவு போட்டால் தான் இது பர்ஃபெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக ஆகிடும். ஸ்டிக்கியாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். பட் சாப்பிட்றவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். பூஸ்ட் பர்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கடலை மாவு எடுத்துகிட்டு இந்த ஒரு கப்பு எடுத்து நல்லா லைட்டாக வறுத்து சலிச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் மில்க் பவுடர், பூஸ்ட், ரீஃபண்ட் ஆயில், முந்திரி, பாதாம், நெய், அப்புறம் சுகர். இதே கப்பில் 1.25 கப் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் கம்மியாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் ஆட் பண்ணிங்கன்னா நார்மலாக ஸ்வீட் இருக்கும். 1.25 எடுத்துட்டிங்கன்னா ஸ்வீட் நல்லாவே இருக்கும். இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க செய்முறை பார்க்கலாம். ஒரு 3 பாக்கெட் நான் பால் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வந்திருக்கு. இதை நல்லா சலிச்சு போட்டுக்கலாம். சலிச்சு போட்டுக்காச்சு. இப்போ நம்ம இந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, இதே கப் அளவுக்கு ஒரு 3/4 கப்பு பூஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப்பு பூஸ்ட்டு. இது நான் கொஞ்சம் நிறைய செய்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ, ஒரு ஸ்மால் கப்பில் எடுத்திங்கன்னா கூட அதே கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் வேண்டானாலும் கீ சேர்த்துக்கலாம். கீ மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்திங்கன்னா தான் அதனோட டேஸ்ட்டு கொடுக்கும். இது நீங்கள் அன்ஹெல்தின்னு நினைக்காதீங்க. இது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் இவ்வளோ தான் சாப்பிடுவோம். இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஒரு பீஸ் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அதை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஆயில் நமக்கு இவ்வளோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போகுமே. ஸோ அதனால் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவுக்கு கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் 1.25 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா காய விடலாம். அந்த பால்
பாகு வந்துட்டு லைட்டாக வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த கேப்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டு நெய் தடவி வச்சுக்கலாம். ஃபுல்லாக நெய் தடவி வச்சிடலாம். ஒரு 10 போல் வந்துட்டு பாதாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா 2 டைம்ஸ் வந்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இன்னொரு வாட்டி 2 டைம்ஸ் வந்து பவுட்ரு பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இப்படி பவுட்ரு பண்ணதே மறுபடியும் அகெயினும் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு மறுபடியும் பவுட்ரு பண்ணிங்கன்னா சாஃப்டாக நல்லா இது வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா நுரைச்சி வரும்போது இந்த டைமில் வந்துட்டு பாதாம் முந்திரி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதி வந்துட்டு மேலே வந்துட்டு டாப்பிங்க்கு வந்து பண்ணிக்கலாம். போட்டு இந்த டைமில் வந்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்குவோம். சிம்லேயே தான் இருக்கணுமே, இதை நல்லா மிக்ஸ் வாசனையாக இருக்கும். உங்களோட வீடே செம்ம வாசனையாக இருக்கும். நல்லா சிம்லேயே வச்சுட்டு இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த சைடு ஓரம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுத்து விட்டுட்டு கிண்டி விடணும். அது கொஞ்சம் பொங்கி வர மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படியே ஒரு பக்கத்தில் வந்துட்டு அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக ஆகணும். மேலே வந்துட்டு இந்த நுரை மாதிரி கட்டி வருது பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி நுரை மாதிரி ஃபுல்லாக மேலே வந்துட்டு வரணும். கொஞ்சம் கஷ்டம்தான், இது கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக செஞ்சதுனால நான் இப்போ ஒரு 20 மினிட்ஸாக வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கேன். ஓகேவா? இது ஓகே, ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கேஸை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஆற கொஞ்சம் திக்காகும். ஒரு 5 செகண்ட் வந்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துடணும். கொடுத்துட்டு நல்லா சூடு ஆறுறதுக்குள்ளார வந்துட்டு மேலே எடுத்து வச்சு இந்த டாப்பிங்கை வந்து போட்டுடலாம். முந்திரியும் பாதாமும் வந்துட்டு ஊற்றலாம். இது வந்து ஆப்ஷன் தான், பட் போட்டால் நல்லாயிருக்கும்.
நான் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சதுனால நான் 3 பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இது ஆறின பிறகு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் வந்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் குவான்டிட்டி நிறைய செஞ்சதுனால நான் ஊருக்கு போகிறதுக்காக என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு என்னோடய பிரதர்க்கெல்லாம் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக நான் குவான்டிட்டி நிறைய செஞ்சுருந்தேன். எல்லாருக்குமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிவிட்டு இது ஒரு பார்ட் வந்துட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் உடனடியாக சாப்பிட்றீங்க 2 டேஸில் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கேக்காக. நீங்கள் இதுவே நல்லா ஆற விட்டுட்டு இது ஒரு 1 வீக் அந்த மாதிரி வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி பீஸஸாக வந்துட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் தான் எல்லாருமே கேட்பாங்க. இந்த மாதிரி பீஸ் போடணுன்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பீஸ் போட்டு வச்சுருந்திங்கன்னா ஒரு 1 மந்த் ஒரு 15 டேஸ் கூட நீங்கள் வச்சுருந்து வெளியே வச்சுருந்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்ப 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 இந்த டேஸ்ட்டு பிடிச்சிச்சின்னா நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. நான் ஆயில் ஆட் பண்ணதுக்கு பதில் நீங்கள் அதுவே கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவே வந்துட்டு லெவல் வந்து கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். ஆயிலை வந்துட்டு கம்மி கூட பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் நிறைய குவான்டிட்டி செஞ்சதுனால வந்துட்டு எனக்கு அவ்வளோ தேவைப்பட்டுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.